வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா ரோஹிணியை பற்றி தப்பாக பார்வதி கிட்ட சொல்ல, பார்வதி கொஞ்சம் கோவத்தோட அவள் நிறைய பொய் சொல்லி இருக்காதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவள் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த எந்த காலத்துலேயும் செய்ய மாட்டா, அப்படிப்பட்ட பொண்ணும் இல்லை அவள் அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு எரிச்சல் ஆகுது. ஒருத்தர் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்கிறாங்களேன்னு. மனோஜ் கூட வாழணும்னு தானே இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருந்தா, இந்த விஷயத்துல அவன் ஏன் பொய் சொல்ல போறா அப்படின்னு பார்வதி கேட்க, மனோஜ் அது அவன் குழந்தை இல்லைன்னு சொல்றான் அப்படிங்கிறாங்க விஜயா. அதை நீ நம்புறியா அப்படின்னு பார்வதி கேட்க, விஜயாவுக்கு தொண்டையில ஏதோ சிக்கன மாதிரி இருக்கு. மனோஜை பத்தி உனக்கே தெரியும், ரோஹிணி மாதிரி அவனும் நிறைய விஷயத்துல பொய் சொல்லி இருக்கிறான். அவன் ரோஹிணி கூட பழகிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சா நீ கோவப்படுவன்னு அப்படி சொல்லி இருப்பான். மற்றபடி எனக்கு ரோஹிணி சொல்றது தான் உண்மைன்னு தெரியுது அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா அப்படியே மென்னு முழுங்கிட்டு, ஆரம்பத்தில் அது மனோஜோட குழந்தை இல்லைன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ மனோஜ் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கறத பார்த்தா அது அவனோட குழந்தையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, உனக்கு சந்தேகமே வேண்டாம், அது கண்டிப்பா மனோஜோட குழந்தையா தான் இருக்கும். விஜயா, ரோஹிணி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, அதெல்லாம் வேற. ஆனா எந்த ஒரு பொண்ணும் தான் வயிற்றுல வளர்ற குழந்தை விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அதுவும் இந்த விஷயத்துல பொய் சொன்னா அது அவளுக்கே அசிங்கம்னு அவளுக்கு தெரியாதா? இத்தனை பேர் முன்னாடி எப்படி அவ தைரியமா போய் சொல்ல முடியும் அப்படின்னு பார்வதி கேட்க, அது அது எனக்கும் புரியுது. வக்கீல் வேற அந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அந்த குழந்தை யாருதுன்னு தெரிஞ்சிரும்னு சொல்றாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அது ரோஹிணிக்கும் தெரியும்ல. நான் தான் சொல்றேன், அவ நிச்சயம் போய் சொல்லி இருக்க மாட்டா அப்படின்னு பார்வதி அழுத்தி சொல்ல, எனக்கும் அந்த பயம்தான் இப்ப வருது பார்வதி அப்படிங்கிறாங்க விஜயா. இதுக்கு எதுக்கு நீ பயப்படணும்? உன் பிள்ளையோட ரத்தம் அவ வயிற்றுல வளருது, இத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மனோஜியும் ரோஹிணியும் சேர்த்து வைக்க பாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, திடீர்னு சந்திரமுகியா மாறுற விஜயா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு கத்துறாங்க. பார்வதிய கொஞ்சம் பயந்து போய் பார்த்துட்டு, ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. அவளை திரும்பவும் மனோஜ் கூட சேர்த்தா அவனோட வாழ்க்கையும் போயிடும், அவனோட எதிர்காலமும் போயிடும் அப்படின்னு விஜயா கத்துறாங்க. நீ வேண்டான்னு நினைச்சாலும் விதி விடலையே, குழந்தை பொறுக்க போகுது, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்ந்து தானே ஆகணும், கோர்ட்லயும் அதை தான் சொல்லுவாங்கன்றாங்க பார்வதி. அப்படி நடக்க கூடாது பார்வதி, அந்த ரோஹிணிய மனோஜ் கிட்ட இருந்து பிரிக்க எனக்கு ஒரு யோசனை தோணுது பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல, டென்ஷன் ஆகுற பார்வதி, அதானே பிரிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு நிறைய யோசனை தோணுமே அப்படின்னு எரிச்சல் படுறாங்க. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன், அந்த ரோஹிணி கிட்ட நீ கொஞ்சம் பேசு, அவளை உன் வீட்டுக்கு வர சொல்லு, நீ கூப்பிட்டா கண்டிப்பா அவ வருவா அப்படின்னு விஜயா பார்வதியை பகடக்காயா மாத்துறதுக்காக நினைச்சு சொல்லிட்டு இருக்க. அது புரியாத பார்வதி, நானே இந்த நல்ல விஷயத்தை கேட்ட உடனேயே ஃபோன் பண்ணி பாராட்டணும்னு நினைச்சேன் அப்படின்றவங்க திடீர்னு யோசிச்சுட்டு, ஆமா இப்போ ஏன் ரோஹிணியை ஏன் வீட்டுக்கு கூப்பிட சொல்ற அப்படின்னு பார்வதி கேட்க, நீ நான் சொல்றத கேளு, நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பாவி பார்வதி அப்பா கூட பரவாயில்லையே, பிறக்க போற பேர குழந்தை மேல உனக்கு பாசம் இருக்கேன்னு கேக்குறாங்க. இவ லூசா இல்ல நம்மள லூசுன்னு மாத்திராளா அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்க, சாப்பிட நல்லதெல்லாம் கொடுக்க சொல்றியே பரவாயில்லையேன்றாங்க பார்வதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத நீ முழுசா கேளு அப்படின்னு விஜயா எரிஞ்சு விழ பார்வதி அமைதியா பாக்குறாங்க. அவளுக்கு சாப்பிட கொடுக்கும் போது அவளுக்கே தெரியாம எதையாவது கலந்து கொடுத்துரு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி ஒரு பார்வை பாக்குறாங்க, ஒரு கேவலமான பார்வை விஜயாவை. என்ன மருந்து கலக்க சொல்ற அப்படின்னு பார்வதி கேட்க, உடனே விஜயா, அதான் அந்த குழந்தை பிறக்காம போறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கும்ல அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அத கலந்து கொடுத்துடு, அதுலயே அவ கரு கலைஞ்சிடணும் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி பயங்கர கோவத்தோட முறைக்கிறாங்க. அப்படியே பலார்னு நீங்க ஒண்ணு விட்டுருக்கலாங்க பார்வதி, புறம்போக்கு வேலையெல்லாம் நீயே செய்யண்டின்னு சொல்லிட்டு நீங்க கடகடன்னு போயிருங்க. அது வரைக்கும் அதிகாரமா சொல்லிக்கிட்டு இருந்த விஜயா குரலை குறைச்சிக்கிட்டு கெஞ்சலா, இதை மட்டும் எனக்காக செய்ய பார்வதி, உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும்,
அப்படின்னு கையெடுத்துட்டு கெஞ்சுறாங்க. சீ, கைய விடு அப்படின்னு பார்வதி விஜயாவோட கைய படார்னு உதறி விட்டுடுறாங்க. கோவத்துல அங்க இருந்து கடகடன்னு கொஞ்ச தூரம் நடந்து போய் தள்ளி நிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு விஜயாவோட முகத்துல முழிச்சா கூட பாவம்ன்றது. திரும்பி வந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்க, ரொம்ப வருஷம் பழகிட்டேனேன்னு பாக்குறேன், இல்லன்னா நீ சொன்ன வார்த்தைக்கு ஓங்கி ஒரு அறை விடணும்னு தோணுச்சு அப்படின்னு பார்வதி பயங்கர கோவத்தோட பாக்க, என்ன இவ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோவப்படுறான்னு விஜயா பாக்குறாங்க. என்ன பார்வதி இப்படி சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு கருவை கலைக்கணும்னு சொல்ற அப்படின்னு பார்வதி கத்த, அப்பதான் மனோஜ் வாழ்க்கை நல்லபடியா அமையுன்றாங்க விஜயா. வாய மூடு, உன் புள்ள வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல? ரோஹிணியோட வயித்துல உன் பையனோட குழந்தை இருக்குன்னு உனக்கே சந்தேகமா இருக்குன்னு சொல்ற? உன் வீட்டு வாரிச நீயே அழிக்க பாக்குற? நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு பயங்கரமா காரி துப்பி கழுவி ஊத்துறாங்க பார்வதி. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு விஜயா கேட்க, நீ பேசுற பேச்சுக்கு இங்க இருக்க கல்லை எடுத்து உன் தலையிலேயே போடலான்னு தோணுச்சு. இந்த அளவுக்கு உன் புத்தி கேவலமா போகுது. நீ சொன்னதை கேட்டு என் உடம்பு அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன் விஜயா இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்ட அப்படின்னு ஆதங்கத்தோட கேக்குறாங்க பார்வதி. ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஓவரா குதிக்கிற? எல்லாம் மனோஜோட நல்லதுக்கு தானே சொல்றேன். அந்த குழந்தை அவ வயித்துல இருந்தா அவ டைவர்ஸ் கொடுக்க மாட்டா அப்படின்னு விஜயா சொல்ல, உன் மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு உயிரை கூட கொல்லுவியா நீ அப்படின்னு பார்வதி கேட்க, இது எப்படி கொல்றதாகும்? இன்னும் பொறுக்கவே இல்லையே, ஓர் உலகத்துல நடக்காததையா சொல்றேன் அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்ல, எப்படி விஜயா உன்னால ஈவு இரக்கமே இல்லாம பேச முடியுது அப்படின்னு பார்வதி வெறுத்து போய் கேட்க, விஜயாவுக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு இருக்கு. இத்தனை வருஷம் உன் கூட ஃப்ரெண்டா பழகுனதை நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு பார்வதி கொஞ்சம் கோவத்துல அழுகையே வருது அவங்களுக்கு. ஏய், இதுல என்ன அசிங்கம்? இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்ல, இது சாதாரண விஷயமா? நானாவது ஒரு பிள்ளைய தான் பெத்தேன், நீ 3 பிள்ளைங்களை பெத்திருக்க. அந்த பாக்கியம் எனக்கு அமையல. கடவுள் உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஆனா உன்ன மாதிரி மனசுல அழுக்க வச்சிருக்கிறவளுக்கு கடவுள் எப்படி 3 குழந்தைங்களை கொடுத்தாருன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு பார்வதி சொல்ல, திடுக்குன்னு விஜயா, என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்க, வேற எப்படி பேச சொல்ற? நீயும் ஒரு அம்மா தானே, ஒரு பொண்ணோட குழந்தைய கருவுளிய கொல்ல பாக்குறியே, இப்படி யோசிக்கணும்னு எப்படி தோணுச்சு உனக்கு முதல்ல அப்படின்னு பார்வதி கேட்க, அவ என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கணும்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க விஜயா. ரோஹிணி 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், 10,000 பொய் சொல்லி இருக்கலாம். ஆனா இப்ப நீ செய்ய சொல்ற காரியத்தை பாத்தியா? அது எல்லாத்துக்கும் மேல பெரிய பாவம். இந்த பாவத்தை என்னையவே செய்ய சொல்ற நீ அப்படின்னு பார்வதி சொல்ல, உடனே குரல் அப்படியே குழைச்சிக்கிட்டு, இந்த உதவியை எனக்காக செய்ய மாட்டியா பார்வதி நீ அப்படிங்கிறாங்க விஜயா. இது உதவியா? இத நான் செஞ்சா என் வம்சத்துக்கே சாபம் வந்து சேரும். என் புள்ள என் கூட இல்லைன்னாலும் எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த பாவத்தை செஞ்சு அவன் வாழ்க்கை நாசமா போகணுமா? உன்னை மாதிரி நான் கல் நெஞ்சக்காரியெல்லாம் இல்ல அப்படின்னு பார்வதி சொல்ல, ஏய், என்ன ஓவரா பேசுற? உன் ஒரு புள்ள உன் கூட இல்லைன்னாலும் அவன் மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும்போது எனக்கு என் பையன் மேல அக்கறை இருக்காதா அப்படின்னு அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறாங்க விஜயா. அதுக்கு ரோகிணி வாழ்க்கையை யோசிச்சு பாத்தியான்னு கேக்குறாங்க பார்வதி. நான் இதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி அமைதியா நிக்கிறாங்க. அவங்க இடத்துல நாம யாராவது இருந்தா விஜயாவை பிடிச்சி படார்னு எட்டி உதச்சு மாடியிலேருந்து தூக்கி வீசியிருப்போம். பார்வதி எரிச்சலோட பார்த்துட்டு இருக்க, இப்ப நீ தேவையில்லாம பேசாத, நான் கேட்டதை செய்ய முடியுமா முடியாதான்னு அதிகாரமா கேக்குறாங்க. என்னால முடியாது, நீயும் இந்த கேவலமான எண்ணத்தை கை விட்டுடு அப்படின்னு எப்பவோ கிளம்பி இருக்க வேண்டிய பார்வதி இப்பதான் அங்க இருந்து கடகடன்னு கிளம்புறாங்க. உடனே விஜயா, ஏய், அத நீ சொல்லாத, என் பையன் வாழ்க்கையை அந்த பார்லர்கார்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்வதி கிட்ட வர்றாங்க விஜயா. இதை நீ முன்னாடியே சொல்லி இருந்தா உன் வீட்டு பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். உன் மேல இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையையும் நீயே இழந்துகிட்டு இருக்கிற. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடாத, நீ என் வீட்டு பக்கமும் வந்துடாத. சை, நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை விஜயா
அப்படின்னு பார்வதி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்படி இந்த பார்லர்காரிய கவுக்கிறது அப்படின்ற யோசனை ஒரு பக்கமும், எப்பா இவன் என்ன இந்த பேச்சு பேசிட்டு போறா, இப்போ ஓவரா தான் ஆடுறான்னு பார்வதி மேல இருக்க கோவமும் சேர்ந்து மொட்டை மாடியில அழுகி போன தக்காளி மாதிரி தனியா நின்றுட்டு இருக்காங்க விஜயா. முத்து ஒரு இடத்துல காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவரு காரை நிறுத்தினதும் மீனா இறங்குறாங்க, சீதாவும் இறங்குறாங்க. முத்து காரை சுத்தி இந்த பக்கமா வர, ஏங்க எங்களை எதுக்குங்க இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு மீனா கேட்குறாங்க. வாங்க உள்ளர வாங்க சொல்கிறேன் அப்படின்னு முத்து நடக்க, மீனா சீதாவை திரும்பி பார்க்க அவங்களும் கொஞ்சம் குழப்பமா பார்க்குறாங்க. வா அப்படின்னு சீதா கையை பிடிச்சிட்டு உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க மீனா. அங்கே உள்ளர பிள்ளைங்க பசங்க எல்லாம் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எதுக்குங்க இங்கே வந்திருக்கோம் சொல்லுங்க அப்படின்னு மீனா வேகமா நடந்துட்டு இருக்க முத்துவோட கையை பிடிச்சி இழுத்து கேட்குறாங்க. முத்து நின்று பார்க்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம வந்துகிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு விஜயா கீச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. விஷயம் இருக்கு மீனா, சீதாவை இங்க கராத்தே கிளாஸ்ல சேர்க்க போறேன் அப்படிங்கிறாரு முத்து. எதுக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காகவே பொருந்த மாதிரி மீனா அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. இரு சொல்றேன் அப்படின்னு முத்து அங்க உள்ளர ஹாலுக்குள்ள போக, மீனா ஆன வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே சீதாவும் குழப்பமா நின்றுட்டு இருக்காங்க. உள்ளர மாஸ்டர் பஞ்ச் டபுள் பஞ்ச் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அங்கங்க பேட்ச் பேட்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார் அப்படின்னு முத்து போய் நிற்க, அப்படின்னு தலையை ஆட்டுறவர் அவங்க பேட்சில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்ககிட்ட திரும்பி, நான் சொல்லி கொடுத்ததை செஞ்சிட்ருங்க வரேன் அப்படின்னு முத்து கூட வர்றாரு. சார் நான் சொன்னேன் இல்லைங்க சார், சீதா இவங்க தான் என் ஒய்ஃபோட தங்கச்சி, இவ தான் இங்கே கராத்தே கற்றுக்கணுங்கிறாரு முத்து. தாராளமாக கற்றுக் கொடுத்துடலாம், வாங்க சீதா வெல்கம்ங்கிறாரு கராத்தே மாஸ்டர். சீதா அப்படியே பயந்து போய் மொழியெல்லாம் தெரிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு காலத்திலயோ நேரத்திலயோ அது நமக்கு கை கொடுக்கணும் மாஸ்டர் சொல்ல கரெக்டா சொன்னீங்க சார், அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேங்க சார்ங்கிறாரு முத்து. ரெண்டு பேரும் கண்ணை கூட இமைக்காம ஆன்னு பார்த்துட்டு இருக்க, அப்படின்னு தலையாட்டுறாரு மாஸ்டர். இவளுக்கு இந்த தற்காப்பு கலை எதிரி முன்னாடி வந்து நின்னா எப்படி அடிக்கிறது இதெல்லாம் கத்து கொடுக்கணும் சார்ங்கிறாரு முத்து. கண்டிப்பா எல்லாத்தையுமே கத்து தரோம், அதுக்கு தான் நீங்க எல்லாருமே வர்றாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு பொண்ணுக்கும் தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாஸ்டர். சரி நீங்க அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்க கொடுத்துருங்க, நான் கிளாஸை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு முத்து. சரியா இவங்க இன்னைக்கே கூட வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, ஓகேங்க சார்ங்கிறாரு முத்து. முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க போங்க அப்படின்னு மாஸ்டர் உள்ளர போக, ஓகேங்க சார்னு நெஞ்சில கைய வைக்கிறாரு முத்து. அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்த சீதா கே கொடுத்த பொம்மை மாதிரி சரசரன்னு வெளியே போக பாக்குறாங்க. சீதா அப்படின்னு மீனா கூப்பிட்டு போக, சீதா நில்லு அப்படின்னு முத்து முன்னாடி போய் நிக்கிறாரு. என்ன வாத்து மாதிரி ஓடுறன்னு அவர் கேட்க, எதுக்கு மாமா இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லவே இல்லைன்னு சீதா கேக்குறாங்க. உன் புருஷன் கூட தான் இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீயா தேடிக்கிட்டவன் தானே, உன்னை அடிச்சிருக்கிறான், உன்னை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, சீதா அப்படியே அதிர்ச்சியா முத்துவை பாக்குறாங்க. அவங்க முகத்துல 2 முழி மட்டும்தான் தெரியுது. சீதா அருண் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உன்னை நீயே காப்பாத்திக்கிறதுக்கும் உன்னை நான் இங்க சேர்க்க வந்திருக்கேன்றாரு முத்து. அன்னைக்கு அருண் உன்னை 4 செவுத்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்கிறான், அத மீனா என்கிட்ட சொன்னப்ப எனக்கு எப்படி கொதிச்சிச்சு தெரியுமா, அவன் முகத்திலேயே குத்தி அவன் மூக்கெல்லாம் உடைக்கணும்னு என் கையெல்லாம் துடியா துடிச்சுது. நான் அந்த அருணை நான் 4 அடி அடிச்சுட்டு உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்தேன்னு வையே, அதையும் மனசுல வச்சுட்டு உன்னை இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், என் மேலேயே தேவையில்லாம கேஸ் போடுவான் அப்படின்னு முத்து சொல்ல, சீதாவால எதுவுமே பேச முடியல. அவங்க நிலைமையை நினைச்சு நொந்து போய் நின்றுட்டு இருக்க மீனாவும் பக்கத்துல ரொம்ப கவலையோடு நிக்கிறாங்க. அவன் டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருக்கான், அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான், முன்ன விட உன்னைய இன்னும் மோசமா நடத்துவான். உன் வாழ்க்கையில அருண் உன்னை அடிக்கிறதுக்காக கைய ஓங்கும் போதெல்லாம் காப்பாத்துறதுக்கு என்னால ஓடி வர முடியாது சீதா, நீயாதான் காப்பாத்திக்கணும். உன்னை காப்பாத்துறதுக்காக வேற ஒருத்தர் வர்றதை விட உன்னை நீயே காப்பாத்திக்கிறது தான் பெஸ்ட், அதுக்கு தான் உன்னை இந்த கராத்தே கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்றாரு முத்து. சீதா ஒரு மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம பார்த்துட்டு இருக்க, உன் மாமா சொல்றது கரெக்டு தான் சீதா, நீ மட்டும் இல்லை இப்படி எல்லா பொண்ணுங்களுமே ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கிறது நல்ல விஷயம்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறாங்க மீனா. சீதா, உன்னை ஒருத்தன் அடிச்சா நீ பயந்து போய் அழக்கூடாது, நீ தான் திரும்பி அடிக்கணும், அப்பதான் திரும்ப உன் மேல கை வைக்கிறதுக்கே பயம் வரும் அப்படின்னு முத்து சொல்ல சீதா அதே பார்வையோட நிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டா புருஷனை கை நீட்டி அடிக்க முடியுமா அப்படின்னு மீனா கேட்க முத்து அவ்வளோதான் ஜெர்க்காகி, ஏய் புருஷனை அடிக்கிறதுக்காகலாம் கராத்தே கற்றுக்க சொல்லலை மீனா. நாளைக்கே அருண் யாரும் இல்லாத நேரத்தில் சீதாவை அடிக்க போனான்னா அப்போ சீதா பயந்துட்டு நிற்கக்கூடாதுல்ல. சீதா எதிர்த்து அவனை அடிக்கணும். அவன் கத்துனா இவ கத்தணும், அவன் உதைச்சா இவளும் உதைக்கணும், அவன் அடிச்சா இவளும் அடிக்கணும் அப்படின்னு முத்து குடும்பம் நடத்துகிற இடத்த குஸ்தி நடக்கிற இடமா மாத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. மீனா எதுவும் சொல்லாம தங்கச்சியை பார்த்துட்டு முத்துவை பாக்குறாங்க. அப்பதான் அவனுக்கு பயம் வரும், அதுக்காக தான் சீதாவை இங்க சேர்க்க வந்திருக்கோம் அப்படின்னு முத்து சொல்ல மீனா சின்ன புன்னகையோட சீதாவை பாக்குறாங்க. சீதா முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல, அதே மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. நீ கராத்தே கத்துக்கிட்டு அருண் உன்னை அடிக்க வரும்போது திரும்ப ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன் நிழல தொடக்கூட பயப்படுவான் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்க இது இன்னும் அவங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்தாதான்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, அன்னைக்கு சீதா பேசும்போது என்ன சொன்னா, அவரை தண்டிக்க விரும்பல, திருத்த தான் விரும்புறேன்னு சொன்னால. அருண் என்கிட்ட பேசும்போது சீதாவும் நானும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவளா என்னை தேடி வருவான்னு சொன்னா, அதனால அவங்க 2 பேரும் பிரியறதுக்காக நான் ஒன்றும் சீதாவை இங்கே கராத்தே கிளாஸ்க்கு கூட்டிட்டு வரல, அவ தன்னைத்தானே பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக தான் அவளை கராத்தே கத்துக்க இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன், அவளுக்கும் தைரியம் வரும்னு முத்து சொல்ல கரெக்டுங்க அப்படிங்கிற மீனா, சீதா எனக்கும் இதை கத்துக்கணும்னு தான் தோணுது, இவர் சொல்ற மாதிரி அருணுக்கும் உன் மேல பயம் வரணும், அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணினாதான் அவருக்கு பயம் வரும், இனிமே பேசி எல்லாம் அருணை பயமுறுத்த முடியாது அப்படின்னு மீனா சொல்ல சீதா 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், சேர்ந்துக்குவல்ல அப்படின்னு முத்து கேட்க சீதாவும் ஒரு சின்ன புன்னகையோட கண்டிப்பா நான் சேர்ந்துக்குவேன் மாமான்றாங்க. அதான் இதுதான் சீதா வேணும், இரு மாமா வந்துடுறேன் அப்படின்னு ஃபார்மை வாங்க போறாரு. ஷோரூம்ல மனோஜ் ஒரு சேர்ல உராங்கூட்டான் மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. மொட்டை பாஸ் கொஞ்சம் தள்ளி நின்று அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உள்ளர வர்ற சக்திவேல், என்ன சந்தோஷ் போன் ரிங் வர்றது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்காருன்னு சக்திவேல் கேக்குறாரு. தெரியலங்க சார், ரொம்ப நேரமா அப்படியே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷ் 2 கையையும் வாய்க்கிட்ட குவிச்சு ரொம்ப தூரத்துல இருக்கவங்கள கூப்பிடுற மாதிரி பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு கத்த மனோஜ் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறாரு. போன் அடிக்குது பாருங்க அப்படின்னு சொல்ல மனோஜ் இன்னும் சந்தோஷையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்ல போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு அதான் அப்படின்னு அவர் சொல்ல சத்தம் கேட்ட ஜீவாவும் அங்கே கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கட்டும் அப்படிங்கிற மனோஜ் மறுபடியும் பழைய பொசிஷன்லேயே உட்காந்துக்கிறாரு. சக்திவேல் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன பப்பரப்பா மனோஜ், என்ன ஏதோ விரக்தியில் இருக்கீங்க, போனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்து சேர்ல உட்கார்றாரு. ஒன்று கனகா பண்ணியிருப்பா, இல்லைன்னா ரோஹிணி பண்ணியிருப்பா, 2 பேருமே ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்க பயமா இருக்குங்க சார், என்ன பண்றதுன்னே தெரியலங்கிறாரு மனோஜ். கனகா வீட்டுக்கு போனா அமாவாசைங்கிறாங்க, பௌர்ணமிங்கிறாங்க, சடங்கு பண்ணணுங்கிறாங்க, சம்பிரதாயங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஓகே, ஒரு சுவாரஸ்யமான டிஸ்கஷன் இருக்கு அப்படின்னு ஜீவாவும் ஆர்வமா அங்க வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சக்திவேல் கேட்க, அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமேங்க சார், என்னைக்கு நீங்க என்னோட பேரை மாத்துனீங்களோ அப்பவே என் தலையெழுத்தும் மாறி போச்சு அப்படின்னு விரக்தியும் வெறுப்புமா சொல்றாரு மனோஜ். ஆமாங்க பாஸ், அந்த பேர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜீவா குடுகுடுன்னு ஓடி வந்து நிக்கிறாங்க. உடனே சக்திவேல் அப்படின்னு ஜீவாவை ஒரு முறைக்கிறாரு. உடனே கொஞ்சம் குடிஞ்சு, பப்பரப்பா மனோஜ், பிரச்சனை உங்க பேர்ல இல்ல, உங்களை சுத்தி இருக்க ஆளுங்க கிட்ட தான் இருக்குன்றாரு சக்திவேல். உடனே மனோஜ் திரும்பி ஜீவாவையும் சந்தோஷையும் பாக்குறாங்க. என்ன இதுங்கிறாரு சந்தோஷ். உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு, எப்பவுமே நல்ல நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வர்றது இயற்கை தானே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சார் மனக்குழப்பம் வந்தா பரவாயில்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன 2 பக்கம் இழுக்கிறாங்களே அப்படின்னு மனோஜ் டென்ஷனா சொல்ல, சக்திவேல் நிம்மதியா ஜாலியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பப்பரப்பா மனோஜ், உங்களுக்கு 2 பொண்டாட்டி ஜாதகம், எப்படியாவது 2 பேரையும் சமாளிச்சுதான் நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல,
மனோஜுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்கு. ரெண்டு பேரையும் சமாளிச்சு வாழணுமா அப்படின்னு கேட்க, ஆமா, ஆஸ்திக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணுங்கிறாரு சக்திவேல். அட அட அட, இது நல்லா இருக்கேன்னு சந்தோஷ் முன்னாடி வர்றாரு. ஜீவா டென்ஷன் ஆகி கேவலமா இருக்கு, இதே உங்க ஒய்ஃப் பண்ணா ஒத்துக்குவீங்களான்னு உடனே கொடி பிடிக்கிறாங்க. மனோஜ் டென்ஷன் ஆகி, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா, நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்னு கத்திட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்போ ரோஹிணி கையில ஒரு கவரோட ஷோரூம்குள்ள வர சக்திவேல் அங்க பார்த்துட்டு, பப்ரப்பா மனோஜ், ஆசைக்கு ஒருத்தங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல மனோஜும் வேகமா வெளியே எட்டி பாக்குறாரு. சந்தோஷம் குனிஞ்சு அங்க யார் வர்றான்னு பாக்குறாரு. ஜீவாவும் ஆர்வமா பாக்குறாங்க. ரோஹிணிய பாக்குற சந்தோஷ், ப்ரோ இந்த நேரம் ஆஸ்திக்கு ஒண்ணுன்னு இருக்கிறவங்க கால் பண்ணிட போறாங்க, போனை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல மனோஜும் அவசரமா போனை எடுக்கிறாரு. ரோஹிணி வேகமா உள்ளர வர அதை விட வேகமா எழுந்து போய் அவங்க முன்னாடி நின்று, வா ரோஹிணிங்கிறாரு மனோஜ். பரவாயில்ல மனோஜ், என்ன வான்னு கூப்பிடுறியே, அதுவே சந்தோஷமா இருக்கு, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு பாக்ஸை வெளியே எடுக்கிறாங்க ரோஹிணி. எதுக்குன்னு அவர் கேட்க, நீ ஃபர்ஸ்ட் எடு, நான் எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் ஒரு ஸ்வீட் எடுக்கிறாரு. அவர் ஒரு லட்டு எடுத்துக்க ரோஹிணி சந்தோஷ் கிட்ட வந்து, இந்தாங்க நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரோஹிணி நீட்ட சந்தோஷ் ஜீவான்னு ஆளுக்கு ஒரு லட்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா சக்திவேல் கிட்ட நீட்ட அவர் ஒன்று எடுத்துக்கிறாரு. என்ன விசேஷம் சிஸ்டர், பெரிய மேக்கப் ஆர்டர் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு மொட்டபா சந்தோஷ் கேட்கிறாரு. இல்ல இல்ல, அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல முகத்தை ஆர்வம் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு கேட்கிறாரு மனோஜ். ரோஹிணி புன்னகையோட மனோஜ் கிட்ட வந்து அவரு கையில இருக்க ஸ்வீட்டை அவர் வாயில துணிச்சு விட்டுட்டு, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுன்னு சொல்ல மொத்த லட்டும் வாய்க்குள்ள போயிட அதை மெல்ல கூட முடியாம கஷ்டப்படுறாரு மனோஜ். அதை மென்னுகிட்டே சொல்லு அப்படிங்கிறாரு. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தேன் இல்ல, அன்னைக்கு டாக்டர் செக் பண்ணி நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அது சும்மா ஜென்ரலா சொன்னதுதான். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபுல் டெஸ்ட் எடுத்தேன், அதுல பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோ பாரு ரிப்போர்ட் வந்திருக்கு, பாரு 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 மனோஜ் அப்படின்னு ரோஹிணி காட்ட மனோஜும் ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாரு. அப்படின்னு ரோஹிணி தலையாட்ட மனோஜ் வாயில இருக்க மொத்த லட்டும் சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ளர ஓடிடுது. அப்ப ஆஸ்திக்கு ஒண்ணு வாரிசுக்கு ஒண்ணு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, என்னது அப்படின்னு படார்னு திரும்புறாங்க ரோஹிணி. அவங்க ஏதோ உளர்றாங்க, நீ இந்த பக்கம் வா அப்படின்னு மனோஜ் கூப்பிட, அட பொங்கையா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ற மாதிரி ரோஹிணி மனோஜ் கூட போறாங்க. சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா அந்த லட்டை சாப்பிட்டுக்கிட்டே எழுந்து, பாத்தீங்களா நான் அவருக்கு பேரை மாத்தின நேரம் சொத்தும் வர போகுது, குழந்தையும் பொறுக்க போகுதுன்றாரு சக்திவேல். ஆனா வேற வேற இடத்துல நடக்க போகுது அப்படின்னு ஜீவா சொல்ல சக்திவேல் ஒரு முறை முறைக்கிறாரு. கொஞ்ச தூரம் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. என்ன அப்படின்னு ரோஹிணி கேட்க, எல்லாரும் முன்னாடியுமா இந்த விஷயத்த சொல்லுவ அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏன் இதுல என்ன இருக்குன்றாங்க ரோஹிணி. அவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, தெரிஞ்சவங்க தான், அதுக்காக எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லணுமா, இப்ப பாரு நீ பிரெக்னெண்டா இருக்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு மனோஜ். தெரியட்டுமே மனோஜ், இதுல என்ன இருக்குன்றாங்க ரோஹிணி. நான் உன் குழந்தைக்கு அம்மா ஆக போறேன்றத நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் ஒரு மாதிரியா பாக்குறாரு. மனோஜ், நான் எப்போதுமே எதை பத்தியாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், ஆனா இப்ப என் தாட்ஸ் ஃபுல்லா நம்ம குழந்தை மேலதான் இருக்கு. அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்லா பாத்துக்கணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழணும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் முழிப்பிதுங்க பார்த்துட்டு நிக்கிறாரு. இங்க பாரு, இனிமே உன்கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், ஏன்னா உன் குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்படியே பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். இந்த நேரத்துல நானும் டென்ஷன் ஆகக்கூடாது, மற்றவங்களையும் டென்ஷன் ஆக்கக்கூடாது, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான், உங்க அம்மா மேலதான், அவங்க தான் என்ன டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜும் அதே பார்வையோடு நின்றுட்டு இருக்காரு. அதனால நீ உன் அம்மா கிட்ட பேசு, இனிமே ரோஹிணிக்கு எந்த டென்ஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நான் எப்படி ரோஹிணி அம்மா கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்புறம் நீ சொல்லாம வேற யார் மனோஜ் சொல்லுவா, என் வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தை மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அது அது வந்து நான் அப்படின்னு மனோஜ் அப்படியே தடுமாறிட்டு இருக்க, என்ன வந்து போய்
இதே கடையில் அன்னைக்கு நைட்டு எலியும் பூனையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க மனோஜ் திருத்திருன்னு முழிக்கிறாரு. மனோஜ், என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பா, அதை யாராலையும் மாற்ற முடியாது, அது உனக்குமே தெரியும். அதனால இனிமே இந்த டிவோர்ஸ் டாபிக் எல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வராத. நம்ம குழந்தைக்காக நீ மனசு மாறி என்னை ஏத்துக்குவேன்னு நம்புறேன், நான் வர்றேன் அப்படின்னு ரோஹிணி ஒரு அட்டை எடுத்து வைக்கிறவங்க மறுபடியும் மனோஜ் பக்கம் திரும்புறாங்க. ஆனா உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன், ஓகே அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ச்சே அப்படின்னு நொந்து போய் திரும்பி போறாரு மனோஜ். திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு வர்றவரு அவரோட மொத்த கோவத்தையும் டென்ஷனையும் சேர் மேல இறுக்கி பிடிக்கிறாரு. போயிட்டு இருந்த ரோஹிணி சடார்னு திரும்பி வந்து மனோஜ்னு கூப்பிட அப்படியே திடுக்குன்னு திரும்புறாரு. உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல, ஆனா இந்த டைம்ல நீ என்ன கேர் பண்ணிக்க மாட்டியான்னு ஒரு சின்ன ஆசை மட்டும் இருக்கு. அது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் வரேன் அப்படின்னு ரோஹிணி ஒரு சின்ன சிரிப்போட திரும்பி போறாங்க. மனோஜ் நொந்த நூடுல்ஸ் ஆகி அங்க இருக்க சேர்ல உட்கார்றாரு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு. உடனே மொட்டை பாசு, ஆமா ப்ரோ, நாங்களே இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஜீவாவும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. ஏண்டா என் திண்டாட்டம் உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கா அப்படின்னு வேதனையோட திரும்பி பார்க்க பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு சக்திவேல் கூப்பிட கழட்டின கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவரை பார்க்குறாரு மனோஜ். முதல்ல நீங்க ஒரு டைம் டேபிள் போடுங்க. நம்பர் 1க்கு எந்த நாள் எந்த டைம், நம்பர் 2க்கு எந்த நாள் எந்த டைம்னு ஒதுக்கிடுங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா லைஃப் ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சக்திவேல் ஐடியா கொடுக்குறாரு. சார், நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற டைம் டேபிள்லாம் போட சொல்றீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் எரிச்சலோட கேட்க என்ன பண்றது, கடவுள் இப்படிதான் லைஃப் இருக்கும்னு எழுதி இருக்கான், உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது தண்டவாளம், அதுல நீங்க இப்ப ட்ரெயினை ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு சக்திவேல். சார், ஒண்ணுமே புரியலங்க சார், ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு மண்டையை பிச்சுக்காத குறையா சொல்றாரு மனோஜ். நான் தான் சொன்னேனே, நல்ல நேரம் வரும்போது ஆரம்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரதான் செய்யும், அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல இன்னமுமே குழம்பி போய் தான் பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். முத்து ஒரு இடத்துக்கு வர்றாரு. அங்க ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. டேபிள்ல ஏதோ நோட்டை வச்சுட்டு அவரு கணக்கு பார்த்துட்டு இருக்க. சார் வணக்கம் சார்னு அங்க முத்து அவர்கிட்ட வர, வாப்பா முத்து உட்காரு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உட்கார்ற முத்து, இந்தாங்க சார்னு பணத்தை நீட்ட அதை அவரு வாங்கிக்கிட்டு, என்னப்பா முத்து இவ்வளோ பணத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. அன்னதானத்துக்கு தாங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாம், ஏதாவது விசேஷமான அவர் கேட்க முத்து ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்துருக்காரு. ஆமாம், உனக்கு வேற கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுல்ல, ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு கேட்குறாரு அவரு. நல்ல செய்தி நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தாங்க சார் இதை கொடுக்குறேன் அப்படின்னு முத்து கொஞ்சம் இறங்கின குரல்ல சொல்ல, புரியலையேப்பாங்கிறாரு அவரு. ஒரு வேண்டுதல்ங்க சார், எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். அன்னதானத்துக்கு சாப்பிட வர்றவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிக்கிட்டு சாப்பிடுவாங்கல்லங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, ஆமா, இங்க பணம் கொடுக்க வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கையை வச்சிருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டிக்குவாங்க, கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்காக தாங்க சார் வந்தேன். இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேண்டும் போது ஒரு பேரை சொல்லி கும்பிட சொல்லுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பேர்னு அவர் கேட்குறாரு. என் பொண்டாட்டி மீனாவோட பேர் தாங்க சார், அவளுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போகுது, அது நல்லபடியா நடக்கணும்னு அவர் பேர் சொல்லி அவ குணமாகணும்னு வேண்டிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு அப்படியே உருகின குரல்ல சொல்லிட்டு இருக்காரு முத்து. அவரு முத்துவைய பார்த்துட்டு வாங்கின பணத்தை அப்படியே பக்கத்துல வைக்கிறாரு. பசியோட இருக்கவங்க வேண்டினா அத கடவுளே வந்து கேட்பார்னு சொல்லுவாங்க சார், அதாங்க சார்ங்கிறாரு முத்து. உன் ஒய்ஃபுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு புரியுது, கவலைப்படாதப்பா, நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன், அவங்க வேண்டிக்குவாங்க, கடவுள் புண்ணியத்துல உன் ஒய்ஃபுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா அப்படின்னு அவர் சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார், நான் போயிட்டு வரேங்க சார்னு கும்பிடு போட்டு எழுந்திருக்கிறாரு முத்து. நாளைய ப்ரோமோவில் மீனா கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ 2 லேடிஸ் பேசிக்கிட்டே வர்றாங்க. அவங்க பின்னாடி இன்னும் 2 லேடிஸ் வர்றாங்க. இந்த தம்பி ஒரு வாரமாக இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, அவங்க சம்சாரத்துக்கு ஏதோ முடியலையா, அவங்க குணமாகணும்னு சொல்லி தான் இவர் சாப்பிடாம கொல்லாம ரொம்ப நேரமா அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. அப்ப பின்னாடி வந்த லேடி ஒருத்தங்க, இந்த காலத்திலே இப்படி ஒரு நல்ல புருஷனா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க மீனா திரும்பி அவங்கள பாக்குறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடிஸ் போக,
அது யாரா அப்படி பொண்டாட்டிக்காக வேண்டிட்டு அங்க பிரதட்சணம்லாம் பண்றவரு அப்படின்னு மீனா திரும்பி பார்க்க அங்க முத்து உருண்டு வந்துகிட்டு இருக்காரு. உருட்டி விடலாம் யாருமே இல்லாம முத்துவே தன்னை போல பால் மாதிரி உருண்டுகிட்டே இருக்க மீனா அப்படியே அதிர்ச்சியும் அடுத்து நெகிழ்ச்சியுமா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.